ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். தேன் நெல்லிக்காய் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடலாம். இதை நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உடம்புல நிறைவாக கிடைக்கும். பெரிய நெல்லிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேன் நெல்லிக்காய் செய்கிறதுக்காக இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு இது போல் பெரிய நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காயை முதல்ல நம்ம நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா சீவி எடுத்துக்க போகிறோம். நெல்லிக்காயை நம்ம இது போல் ஒரு ஸ்லைசரை வச்சு நல்லா சீவி எடுத்துட்டோன்னா நல்லா இது ஊற ஊற நல்லா டேஸ்ட்டு நமக்கு நல்லா இந்த தேனோடு சேரும்போது இந்த தேன் நெல்லிக்காயோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இது போல் சீவி எடுத்துக்கிறேன். நெல்லிக்காயை இதில் இருக்கிற நம்ம விதையை மட்டும் விட்டுட்டு இதை நல்லா சீவி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் கிடைக்கும் போதெல்லாம் இது போல் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் இது போல் நம்ம ரெடி பண்ணி நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இப்போ எல்லா நெல்லிக்காயும் இது போல் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேன் நெல்லிக்காய் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சீவி வச்சுருந்த நெல்லிக்காய் எடுத்து இப்போ ஒரு அகலமான கடாயில் சேர்த்துக்கலாம். இது போல் நான்ஸ்டிக் கடாய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த நெல்லிக்காயை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இந்த நெல்லிக்காயோட ஈரப்பதம் நல்லா குறைஞ்சி வரணும். ஈரப்பதம் நல்லா குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்தோன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இந்த அளவுக்கு இப்போ நம்ம சேர்த்து நல்லா இது போல் கலந்து விடலாம். நம்ம இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த நாட்டு சர்க்கரை ஈரப்பதத்துலேயே இது நல்லா இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்தும் வந்துடும். இதோடு சேர்ந்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகவும் ஆக ஆரம்பிக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா அப்படியே சாஃப்டாக வெந்து வர ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஈரப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சி வர அளவுக்கு இதை கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆறி வர நேரத்தில் இதில் நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு தேன் தேவையோ அந்த அளவுக்கு தேன் சேர்த்துக்குங்க. தேன் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் வெதவெதப்பான சூட்லேயே சேர்த்தாதான் தேன் நமக்கு இதை நல்லா இந்த நெல்லிக்காயோடு சேர்த்து நல்லா ஊறி வரும். இப்போ நல்லா இதை தேனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா சூப்பரான தேன் நெல்லிக்காய் நமக்கு ரெடி ஆகிடும். இதை எடுத்து நல்லா காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி 2-3 மாதம் கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். டெய்லி இது போல் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா போதும், நோய் எதிர்ப்பு சக்தி நிறைவாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.